அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் நாங்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழீழ தேசிய மண்ணுக்கே ஒரு மிக முக்கியத்துவம் மிக்க நாள். ஏனென்று சொல்லி சொன்னால், எமது தாயக விடுதலைக்காக எங்களுடைய தமிழீழம் எனும் தனிப்பெரும் கோட்பாட்டையும் அந்த சிந்தனையையும் தன் நெஞ்சத்திலே சுமந்து இந்திய பேரரசின் அந்த முகத்திரையை கிழித்து 3 அம்ச கோரிக்கைகளோடு 31 நாட்கள் எங்களுடைய நாட்டுப்பற்றாளர் தியாக தீபம் அன்னை பூபதி அம்மா 10 பிள்ளைகளை சுமந்த அந்த பெற்ற வயிறு வெறும் பச்சை தண்ணியோடு எந்தவித ஆகாரமுமின்றி உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த நாள் என்று இன்று 38 ஆண்டுகள் இந்த 38 ஆண்டு நினைவலையை நாங்கள் சுமந்து ஐக்கிய ராஜ்யத்தின் பிரித்தானியாவின் இந்த தலைநகர் லண்டனிலே பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் மிக முக்கியமானதொரு இந்த மைய பிரதேசத்தில் இன்றைய தினம் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வினை நாங்கள் 2வது ஆண்டாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடமும் இதே இடத்தில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வினை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் இந்த வருடமும் இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறோம். இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய அடுத்து வருகின்ற சந்ததிக்கு இந்த தியாகங்கள் தொடர்ச்சியாக கடத்தப்பட வேண்டும். தாயகத்தில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பெருமெடுப்பில் எங்களுடைய உணர்வினை, எங்களுடைய தாயக விடுதலை என்ற அந்த வேட்கையை, எங்களுடைய தனித்தமிழீழம் என்ற அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த நிகழ்வுகளை நாங்கள் உணர்வு பூர்வமாக முன்னெடுப்பதில் பெரும் முட்டுக்கட்டைகள், தடங்கல்கள், இராணுவ அடக்குமுறைகள், சிங்கள பேரினவாதத்தின் அந்த பெரும் நெருக்குதல்கள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளினுடைய அந்த பெரும் கொடூர இரும்பு கரங்களுக்குள் சிக்கொண்டு பல்வேறு சிக்கல்களை நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்ற அந்த ஒரு தற்காலிக சட்டமூலத்தின் அடிப்படையில் எந்தவித காரணங்களுமின்றி எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தாயகத்தில் எங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத அந்த தருணத்தில் புலம்பெயர்ந்த இந்த தேசத்தில் நாங்கள் இந்த நிகழ்வுகளை வெகு சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அடுத்து வருகின்ற எங்களுடைய தலைமுறையை இணைத்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உணர்வுகளை நேரடியாக கண்ணூடாக கண்டுகொண்ட எங்களுடைய அந்த உறவுகள் தங்களுடைய உணர்வுகளை அடுத்து வரும் சந்ததிக்கு உணர்வு பூர்வமாக கடத்தி செல்ல வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு காரணம் இங்கே இந்த நிகழ்வுகளிலே தங்கி இருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்களுடைய நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதி அம்மாவினுடைய அந்த நினைவு நிகழ்வு மட்டுமல்ல, தியாக தீபம் அண்ணல் திலீபன் அவர்களுடைய நினைவாகட்டும் அல்லது ஏனைய தேசிய நிகழ்வுகளாகட்டும் அனைத்தையும் நாங்கள் இவ்வாறான புலம்பெயர் நாடுகளிலே மிக பேரெழுச்சியாக செய்வதற்கான காரணம் இதுதான். மிக முக்கியமாக அடுத்து வரும் சந்ததிக்கு, அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கு இவை கடத்தி செல்லப்பட வேண்டும். அவர்களுடைய சிந்தனையிலே எங்களுடைய தாயக விடுதலை என்ற அந்த பெரும் தீ கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உள்ளே கனந்து கொண்டிருக்கிற அந்த தீ பெரும் கொழுந்து விட்டு எரியும் பொழுதுதான் எங்களுடைய அந்த சுதந்திர வேட்கை என்பது ஒரு நிறைவு தன்மையை பெறும். எங்களுக்கான லட்சிய கனவை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு சில ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ கூட கடந்து செல்லலாம். ஆனால் அந்த தீ என்பது அணைந்து விடக்கூடாது. அதுதான் இவ்வாறான நிகழ்வுகள் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினமும் இந்த நிகழ்வினை நாங்கள் வெகு சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நிகழ்வுகளாக தேசிய கொடியேற்றலுடன் இந்த நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து அகவணக்கம், அதனை தொடர்ந்து அன்னை பூபதி அம்மாவுக்கான இந்த மலரஞ்சலி செலுத்துதல் மற்றும் நினைவு சுடர் ஏற்றுதல் ஆகிய நிகழ்வுகள், இவற்றை தொடர்ந்து இங்கே அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வானது 10 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 4 மணி வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது. எங்களுடைய உணர்வாளர்கள், எங்களுடைய அமைப்பினுடைய பங்கேற்பாளர்கள், ஆதரவாளர்கள், தேசிய செயற்பாட்டாளர்கள், அனைத்து புலம்பெயர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லோருமே இணைந்து இந்த நிகழ்வினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதனை நீங்கள் காணொளியினூடாக நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டில் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் எங்களால் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற இளைய சமுதாயமும் இந்த நிகழ்வுகளையும் எங்களுடைய தாயக விடுதலை என்ற அந்த பெருங்கனவினையும் சுமந்து
தமிழீழம் எனும் லட்சிய பெருங்கனவினை அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தினை நான் இங்கே கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம், இது ஒன்றே எங்களுடைய இருப்பினுடைய ஆதாரம். அனைவருக்கும் வணக்கம். அன்னை பூவதி, நாட்டு பெற்றாளர் அன்னை பூவதி என்றால் அமைதி, அமைதி புரட்சி. இந்த அஹிம்சா வழி திலீபன் அண்ணாக்கு உறுதுணையாக நின்று ஒரு தாய் தன் உயிரை ஈகம் செய்தவர். அஹிம்சைக்கே அஹிம்சை போதிச்ச தமிழீழ மண் இன்றைக்கு 38வது வருடத்தில் தொடர்ச்சியாக அமைதி வழியில் அந்த போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் இலக்கு மாறாது என்ற அடிப்படையில் 40 வருடங்கள் 38 வருடங்களை கடந்தும் ஒரு தலைமுறையாக பிரித்தானியாவில் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால மக்கள் அலை திறந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை இளைஞர் புத்துணர்வு கொண்டு அன்னையின் வழியில் அறிவாயுதம் ஏந்தி அரசியலாக எங்களுடைய உரிமை குரலாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். எமது அன்னையின் தியாகத்தை அந்த வரலாறு எப்போவுமே மறக்கவோ முடியாது. ஏனென்றால் அது வரலாறு. அந்த வரலாற்றை படைப்போம், வரலாறை படிப்போம், வரலாறாகவே மாறுவோம் என்ற அடிப்படையில் இன்று இளைஞர் பட்டாரம் ஆணும் பெண்ணும் சமமாக வந்து பங்கு கொண்டு அன்னைக்கு இந்த ரிமெம்பரன்ஸ் டேயில் முழு முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருந்து எதிர்காலத்தை தமிழீழம் கிடைக்கும் மட்டும் எங்களுடைய அறிவாயுத பயணம் தொடரும் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோமாக. Ini